உச்ச நீதிமன்றத்தில் கேன்டீன் அந்த கேன்டீனில் உணவுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. நவராத்திரி விழா வரதுனால அந்த 9 நாட்களும் அசைவமும் வெங்காயமும் பூண்டும் இல்லாத உணவை தான் பரிமாறணும், சமைக்கணும் அப்படிங்கிற உத்தரவை வாய்மொழியாக உத்தரவிட்டிருக்காங்க. இதுக்கு எல்லா தரப்புலேயும் வழக்கறிஞர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வராங்க. நவராத்திரி கொண்டாடுறவங்க கொண்டாடட்டும், அதை அனுசரிக்கிறவங்களாம் அதை அனுசரிச்சுட்டு போட்டோம். நாங்கள் எதுக்கு அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும், நாங்கள் எதுக்கு வெங்காயமும் பூண்டும் சாப்பிடாமல் இருக்கணும், இதெல்லாம் ஒருத்தருடைய விருப்பத்துக்காக எல்லாரையும் மாற்றுறத செயலாக இருக்கே அப்படின்னு வழக்கறிஞர்கள்லாம் ரொம்பவே கடுமையான விமர்சனத்தை இதில் முன் வச்சுருக்காங்க. இது ஒரு பன்முகத்தன்மைக்கு எதிராக அமையுது. நான் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணணும், மற்றவங்க அதை முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு வழக்கறிஞர்கள்லாம் சொல்லி இதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக இந்த விஷயம் மாறி இருக்குது. இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்களில் கூட நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டுச்சு. அந்த சமயம் இப்படியெல்லாம் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கலை. அசைவம் செய்யக்கூடாது, பூண்டு செய்யக்கூடாது, வெங்காயம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் இந்த சமையலில் இப்போ செய்கிற இந்த உணவகங்களில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற கேன்டீனில் அசைவமும் பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காம சமைக்கணும், அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது ரொம்பவே மக்களுக்கு அநீதியான ஒன்று. அங்கே சாப்பிடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எதிரான ஒன்றா இது இருக்குது அப்படிங்கிறத வழக்கறிஞர்கள் ரொம்பவே கஷ்டத்தோடு இதை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் இது சார்பாக மற்றபடி இதுக்கு மறுப்பு தெரிவித்தோ எந்த ஒரு எதிர்த்தரப்புல இருந்தும் எந்த ஒரு பதிலுமே வரலை. ஆனால் இது இந்த நிலைமை அப்படி நீடித்தா நல்லா இருக்காது. இது எதிர்காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை வழிவகுத்துரும் அப்படின்றதையும் வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. உணவில் ஏன் கட்டுப்பாடு வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்க, எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. உச்சநீதிமன்ற கேன்டீன்லேயே இந்த நிலைமையாக இந்த ஆட்சி காலத்தில் இப்படி இருக்குது அப்படின்றதையும் வேதனையோட வழக்கறிஞர்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க.